நல்ல ட்ரையாக நல்ல டேஸ்டியாக ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் சிக்கன் ரோஸ்ட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளே சூப்பராக அதை ரெடி பண்ணி எடுத்துடலாம். வீட்டில் எதுவும் பார்ட்டி இருந்துச்சுன்னா அதுக்கு நல்ல காரசாரமாக ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. வாங்க இப்போ இந்த சிக்கன் ரோஸ்ட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 30 மினிட்ஸே தாராளம் உங்களுக்கு இதை பண்ணி எடுக்கிறதுக்கு. 1/2 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக கழுவி எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் மேரினேட் பண்ணுறதுக்காக வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இந்த சிக்கனில் நல்லா மசாலாலாம் நல்லா பிடிச்சி வரும். அதுக்காக அடுத்ததாக இதுக்காக நம்ம ஒரு மசாலா வறுத்து பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகு எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு பிடி அளவுக்கு இல்லாட்டி ஒரு 2 தண்டு அளவுக்கு கருவேப்பிலை எடுத்து இது எல்லாத்தையுமே ஸ்லோ ஃப்ளேமில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுதான் இந்த சிக்கன் ரோஸ்ட்டுக்கு ஒரு தனியான ஒரு டேஸ்ட்டும் அந்த ஒரு கலரும் கொடுக்க போகுது. இதை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ட்ரை ஆக்கி இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம ஆற விட்டுட்டு இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து வேற ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு விட்டுக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்சு வர நேரத்தில் ஒரு 3லேருந்து 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் காரம் கம்மியான பச்சை மிளகாவாக பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மிளகாய் பொடி போட்டிருக்கோம், அதே மாதிரி மிளகு போட்டிருக்கோம், அதனால் காரம் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு இந்த மாதிரி இடித்ததோ இல்லாட்டி குட்டி குட்டியாக நம்ம சாப் பண்ணியோ போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட டேஸ்ட் கொஞ்சம் சாப் பண்ணி போடுறது தான். அடுத்ததாக ஒரு தண்டளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்து இதை இந்த எண்ணெயில் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து நல்லா வதங்கி வந்துருச்சு. நம்ம 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சுருக்கிற மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டு இதை மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நம்ம இப்போ இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இதோட ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப நேரம் எடுக்கவே எடுக்காது. இந்த சிக்கன் வர நேரம் மசாலா அரைக்கிற நேரம் மட்டும்தான் எடுக்கும். கரெக்டாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு உள்ளேயே உங்களுக்கு இந்த சிக்கன் ரோஸ்ட்டை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவையாவது. இப்போ இதை நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோ குக் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் நல்லா சாஃப்டாக நல்லா வெந்து வந்துடும். இப்போ அந்த சிக்கன் வேகிற நேரத்தில் நம்ம அந்த மசாலா எல்லாமே நல்லா ஆறி வந்துடுச்சு. இதை இப்போ நம்ம இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் ஒரு 3/4 வெந்து வந்துருச்சு. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தடவை. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற சில்லி ஃப்ளேக்ஸு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்தாப்பில் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம அந்த பொடி பண்ணி வச்சுருக்கிற பொடி ரெடி ஆயிடுச்சு. அந்த ஒரு சூப்பரான ஒரு ப்ரௌனிஷ் கலர் கொடுக்கறது அந்த பொடி தான் நம்மளுக்கு. அதனால் அதே மாதிரியே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியே வறுத்து தான் நீங்கள் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அந்த சிக்கன் ரோஸ்ட்டோட டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த பொடியை நம்ம சேர்த்துக்கலாம். இது நீங்கள் மொத்தமாகவே சேர்த்துக்கலாம். அந்த அளவு உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஒரு 1/2 கிலோ சிக்கனுக்கு. இல்லை கொஞ்சம் கூடிருமேன்னு பயமாக இருந்தால் ஃபஸ்ட்டு பாதி சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் மித்ததை உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு இது போடுறப்பே அந்த மணமும் அந்த சுவையும் அப்படியே மாறிடும். சிக்கனுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மசாலா தான் அதோட சீக்ரெட் இன்க்ரீடியண்ட்டே, வேறு எதுவுமே கிடையாது. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த சிக்கன் ரோஸ்ட் நம்ம ஆப்பம், சப்பாத்தி அந்த மாதிரியும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரியே சாதத்து கூட டால் கூடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஒரு 2 வெங்காயத்தை கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணிவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இந்த சிக்கன் ரோஸ்ட்டில் அந்த வெங்காயம் எல்லாமே நம்மளுக்கு கடிக்கிறப்போ நம்மளுக்கு அது கிடைக்கணும். அதனால தான் வெங்காயம் நம்ம முதலே சேர்த்துக்கிட்டோம்னா அது ஃபுல்லாமே அப்படியே வெந்து அப்படியே மசாலாவாக சேர்ந்துடும். அந்த மாதிரி நம்மளுக்கு வேண்டாம். அதனால் கண்டிப்பாக இந்த வெங்காயம்லாம் நம்மளுக்கு அப்படியே நல்லாவே தெரியணும். வேக மட்டும்தான் வேணும். அதுக்கு மேலே மசிஞ்சு அந்த மசாலாவை ஆயிடக்கூடாது. அதனால் கடைசியாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு தேவையாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க.
அடுத்ததாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் விட்டு அப்படியே வேக வச்சிடலாம். எனக்கு வந்து நான் பார்த்தப்ப உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, அதனால இன்னும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு நான் கொஞ்சம் சேர்த்துட்டேன். அவ்வளோதான், இப்போ அப்படியே விட்டுறலாம். இது அப்படியே ஸ்லோ குக் ஆகட்டும். மூடி வச்சு வேக வைக்க வேண்டாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி வந்து விட ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு வந்து இது ட்ரையாக தான் இருக்கணும். அதனால் அப்படியே மூடியை திறந்து விட்டுட்டு அப்படியே வேக வச்சிடலாம். அப்படியே விட்டுருங்க. சூப்பராக இது வந்து ரெடியாகி வந்துடட்டும். நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இந்த வந்து சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தேவையே கிடையாது. ரொம்ப மினிமலான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷு பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. சுத்தமாக இதில் வந்து ஈரப்பதம் இருக்கவே கூடாது. நல்லா ட்ரை ஆயிடணும். பாருங்கள், ஒரு துள்ளி கூட தண்ணியோ எதுவுமே கிடையாது. ஓப்பனாகவே அப்படியே விட்டு வேக வச்சு எடுத்துருங்க. அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் ரோஸ்ட் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போ வந்து நம்ம இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்கள், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி இந்த குட்டி குட்டி டிப்பு எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டான ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு நம்ம வீட்டிலையே அழகாக தயார் பண்ணி எடுத்துடலாம். இந்த மசாலாவை நீங்கள் வந்து பண்ணுறப்போ கொஞ்சம் அதிகமாக பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை ஒரு 2 வாரம் வரை ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம். எக் ரோஸ்ட்டு, மட்டன் ரோஸ்ட்டு அந்த மாதிரி பண்ணுறப்ப கூட நீங்கள் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி பண்ணியாச்சு. எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ரீத்தூஸ் மெனு. நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. பாய்.